Hallelujah. Praise the Lord. It's good to be in the house of God because He is there. Amen. இன்று உங்களிடம் நான் பேச போவது இயேசு கிறிஸ்துவிடமிருந்து கிடைக்கிற வரங்கள் ஆர் கிஃப்ட்ஸ். அவர் நமக்காக மரித்தார், நம்முடைய பாவங்களை மன்னித்தார், நமக்கு மெயினாக தேவையான ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். ஆனால் அது மட்டும் இல்லை, ரட்சிப்பு கூட அநேக வரங்கள், இந்த 7 வரங்களை குறித்து பார்க்க போறோம். இந்த வரங்களை we have to appropriate, நம்முடைய வாழ்க்கையிலே சொந்தமாக்க வேண்டும். அவர் எல்லாவற்றையும் முடித்து விட்டார் என்று சொல்லுகிறோம். அவர் ரட்சிப்பை கொடுத்தார். எத்தனை பேர் ரட்சிப்பு பெற்றிருக்கீங்க? ஒரு கைகளையும் காணல. ரட்சிப்பு பெறாத somebody is lifting somebody's hand. I want everybody to lift their own hand. Hallelujah. ரட்சிப்பு பெற்ற நாம் வரங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். Now we have to remember இந்த வரங்கள், gifts God has given so that we will have a peaceful life, that we will not carry all the burdens of this life every time with us, murmuring and a kind of face which makes others face sick. அவங்க மட்டும் sick இல்ல, they make other also feel sick. There is a joy. See, when you look at the faces of people, if everybody is smiling, automatically the situation changes. That's what God expects as Christians. நீங்க எப்படி இருக்கீங்க? உலகத்துக்கு ஒளியா இருக்கீங்க. இந்த பூமிக்கு எப்படி இருக்கீங்க? உப்பா இருக்கீங்க. Are you salt for the world? Are you salt? நிறைய உப்பு போட்டுறாங்க, பிறகு சாப்பிட முடியாது. It has to add to the taste and light of the world. முதலாவது, தேவன் நமக்கு இளைப்பாறுதல் தருகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் மரித்தார், ரட்சிப்பை கொடுத்தார், everything is true. பட் இளைப்பாறுதல் இல்லாத ரட்சிப்பு பிரயோஜனம் இல்லாதது. நீங்க ரட்சிக்கப்பட்டிருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள இளைப்பாறுதல் இருக்கணும். There should be a rest. ரெஸ்ட் இருக்குதா வாழ்க்கையில? ரெஸ்ட் இருக்குதா? Every 5 minutes there is a skirmish. Suddenly there is a burst. ரெஸ்ட் இருக்குதா வீட்டுல? ரெஸ்ட்னா படுத்து உறங்குறது சொல்றேன். வாழ்க்கையில ரெஸ்ட் இருக்குதா? ஹalleluya. அந்த ரெஸ்ட் கொடுக்கிறதுக்காக ஜீசஸ் அவருடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் செய்து முடிச்சிருக்கிறார். அதனால இன்னைக்கு சொல்லுகிறார் மத்தேயு 11:28ல, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே. நீங்க எல்லாம் பாரம் சுமக்கிறீங்கன்னு அவருக்கு தெரியும். உலகத்துல உள்ளவங்க பாரம் சுமக்கட்டு, நம்ம பாரம் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் தன்னிடம் கூப்பிடுகிறார். இயேசு கிட்ட வாரீங்களா அல்லது பாஸ்டர் கிட்ட வாரீங்களா? நீங்க பாரத்தை போடுறது இயேசு கிட்ட வாரீங்களா அல்லது ஆட்களை தேடி ஓடுறீங்களா? வசனம் என்ன சொல்லுது? யார்கிட்ட போகணும்? உங்களுக்கு பாரம்னா யார்கிட்ட போகணும்? இயேசு கிட்ட போறதுக்கு வேற மீடியேட்டர் வேணுமா? வேற மீடியேட்டர் யாரும் கிடையாது. இயேசு பர்சனலா வந்து எல்லாரையும் சந்திச்சிருக்கிறார். அதனால அவர்கிட்ட பாரங்களை கொண்டு போங்க. வாசிங்க மத்தேயு 11:28, Matthew 11:28. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல், அவ்வளவு போதும். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். So there is only one who can give you the rest. அது இயேசு கிறிஸ்து. நீங்க இயேசு கிறிஸ்துவிட்ட உங்களுடைய பாரங்கள் எல்லாம் தூக்கி போக ஆரம்பிச்சீங்கன்னா you will see the difference in your life. After that there is no more worry. ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, கவலைப்படாம எப்படி இருக்கிறது? ஆமா, உலகத்துல இருந்தா கவலைப்பட்டு தான் இருக்கணும். ஆனா இயேசு கிட்ட வந்தவங்க கவலைப்பட மாட்டாங்க. அப்ப இயேசு கிட்ட வர்றதுதான் நம்முடைய குறை. வராததுனாலதான் அந்த கவலை. வந்துட்டோம்னா கவலைகள் மாறிடும் இல்லையா? அப்படிதானே வசனம் சொல்லுது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் யார் மதப்புல இருக்கு என்ன இயேசு கிறிஸ்துவிடம் வாங்க. இயேசு சொன்னார் என்னிடத்தில் வாங்க. அதனால இயேசு கிறிஸ்துவிடம் போறதுக்கு எல்லாரும் படிக்கணும்.
பாரத்தை வச்சுக்கிட்டு சுத்திட்டு தெரியக்கூடாது. ஐயோ அப்பான்னு சொல்லிட்டு நீங்க வந்தீங்கன்னா வாழ்க்கையின் பாரங்களை அவர் நமக்காக சுமக்கிறார். சிலுவையில் அவர் சுமந்தார் நம்முடைய பாரங்களை. வசனம் அப்படிதான் சொல்லுது. நம்ம 2000 வருஷத்துக்கு பிறகு என்ன பாரங்களை சுமக்க போகிறோமோ அவைகளை அப்பவே அவர் சுமந்து தீர்த்தார். அப்படிதான் பைபிள் சொல்லுது. வாசிக்க ஏசாயா 53:4, Isaiah 53:4. He has already borne our sorrows. நம்முடைய பாவங்களை அவர் அப்பவே சுமந்து தீர்த்தார். இதை உணர்ந்துட்டோம்னா நம்ம கிறிஸ்துவிட்ட வந்த உடனே நம்முடைய வாழ்க்கையில ஒரு there's a joy. Hallelujah. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமும் அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று. இங்க ரெண்டு ஃபோக்கஸ் இருக்குது. அவர் நம்முடைய பாடுகளை சுமந்தார், ஆனால் நாமும் அவர் அடிக்கப்பட்டதான் பார்த்துட்டு இருக்கிறோம். அவர் கையாலாகாதவர் போல அடிச்சு கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டது நம்முடைய துக்கங்களை சுமந்தார்னு பார்க்கிறோம். அவர் சுமந்ததுனால நம்ம இனிமே சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை humanly if you understand, you don't understand. You have to understand with a spiritual mind. இயேசு கிறிஸ்து ஆவியை நமக்குள்ள கொடுப்பதற்காக அவர் இங்கிருந்து கடந்து போனார். அவர் சொன்னார், நான் போகலைன்னா உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் கிடைக்க மாட்டார். அதனால நான் போகிறேன், நான் போய் பரிசுத்த ஆவியானவர் தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்புவேன். அவர் வரும்பொழுது உங்களுக்கு என்ன கொடுப்பாரு? வல்லமையை கொடுப்பார். எல்லா விதமான போராட்டங்களுக்கும் எழுந்து நிற்கிறார். அதனால உங்களுடைய பாரங்களை அவர் ஏற்கனவே சுமந்து தீர்த்து விட்டார். நீங்க இனி சுமக்க வேண்டியது அவசியம் இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க விசுவாசிக்கிறவங்க இயேசு கிட்ட போகணும். இயேசு இல்லைன்னா ஒண்ணும் நடக்காது. இயேசு இயேசு இயேசுன்னு சொல்றதுனாலே பிரயோஜனம் கிடையாது. நீங்க என்ன செய்யணும்? இயேசு கிட்ட போகணும். இருந்து வாயினால சொல்லிட்டு இருக்கிறதுனால போகல. You have to go. He gives a comfortable lap to rest. அவருடைய மார்பில நீங்க இளைப்பாறுதல் பெறலாம். இயேசுவின் மார்பில இளைப்பாறுதல் பெறுகிற அநேக ஊழியக்காரர்கள் உண்டு. போராட்டம் அந்த உலகத்துல அநேகம் இருக்கும். ஆனா வீட்டுக்கு வந்தாச்சுன்னா அந்த மனுஷன் போனானே எங்க கொண்டு போட்டான்? மரத்துல கொண்டு எல்லா பாரங்களையும் போட்டுட்டு வீட்டுல சந்தோஷமா இருந்தான். அதே போல எல்லா பாரங்களையும் காஸ்ட் at the feet of Jesus. இயேசுவின் பாதத்துல வைக்கிறதுக்கு பழகணும். அதுக்கு ஒரு கதை ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், திரும்பியும் அதை சொல்றேன். ஒரு மனுஷன் பெரிய ஒரு லோடு தலையில வச்சுக்கிட்டு வெயில் பயங்கரமா அடிக்குது. இவனுக்கு கழுத்தெல்லாம் முடிஞ்சு போச்சுது. அந்த வெயிட்டை தூக்கி தூக்கி அவன் குடிஞ்சிட்டே போறான். அப்போ ஒரு மாட்டு வண்டிக்காரன் அந்த வழியா வந்தான். அவன் இவன் பண்ற வேதனையை பார்த்துக்கிட்டு மாட்டு வண்டியை நிறுத்தி, ஐயா நீங்க மாட்டு வண்டியில ஏறி உட்காருங்க, உங்களை கொண்டு வெட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆள் ஏறி உட்கார்ந்துட்டார் மாட்டு வண்டியில. மாட்டு வண்டி போயிட்டே இருக்குது. பின்னால இருந்து சத்தம். மாட்டு வண்டிக்காரர் திரும்பி பார்க்கிறாரு. இவர் மாட்டு வண்டியில உட்கார்ந்துக்கிட்டு லோட தூக்கி தலையில வச்சுட்டு உட்கார்ந்துருக்காரு. எத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்க? நீங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர் என்னத்துக்கு உங்களை கூப்பிட்டாரு? வாரத்தை தூக்கி கீழே வச்சுக்கிட்டு உட்காரு. அதனாலதான் பாடுகள். அதான் வசனம் சொல்லுது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை எல்லாம் சுமந்தார். ஆனால் நாமும் அவர் அடிக்கப்பட்டதை பார்த்துட்டு ஐயோ அழுதுட்டு கிடக்குறாங்க சிலர். அந்த காரூணியான ஒரு சினிமா பண்ணாங்க. அந்த சினிமால போடுறவங்க எல்லாம் ஒரே அழுக. என்னத்துக்கு அழுகான்னு தெரியாது. அவரை அடிக்கிறாங்க ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வெளியே வந்த உடனே இதெல்லாம் தெரியும். அவரை அடிக்கல யாரும். அவர் தன்னை அடிப்பதற்கு ஒப்பு கொடுத்தார். எதுக்காக? நீங்க அந்த பாரத்தை சுமக்க வேண்டாம்னு சொல்லி. அதனால பாரங்கள் இருந்துன்னா என்ன செய்யணும்? அப்படி இயேசு கிறிஸ்துவிட்ட கொடுக்கணும். வாசிங்க எந்த ஒரு வசனம்? மத்தேயு 8:17. புதிய ஏற்பாடுல இது நிறைவேறினதை நம்ம பார்க்கிறோம். பழைய ஏற்பாடுல இயேசு கிறிஸ்துவை பற்றி தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது. அது மத்தேயு 8:17 வாசிங்க நீங்க. பின்பு திரளான ஜனங்கள். மத்தேயு 8:17. அவர் தாமே
பலவீனங்களை நிறைவேறும்படி இப்படி நடந்தது. இப்போ 16வது வசனத்தை வாசிங்க. 16:16. அவர் அந்த உலகத்துல சுற்றி திரியும் போது பாரங்கள் எல்லாம் நீக்கிறவரா சுற்றி திரிந்தார். சாயங்காலம் ஆன போது வேதனையில பாடுகள் இருந்தவங்க எல்லாம் அவர்கிட்ட வந்த போது அவர் அதட்டினார். அது ஓடி போச்சது. அப்ப அந்த அதிகாரத்தை சபைக்கும் கொடுத்திருக்கிறார். நீங்க சபையில இருக்கிறவங்க நீங்களே பாடுன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா பிறகு யாருக்கு இருந்து பாடாதீங்க. பாடுகளை தூக்கிட்டா சபையில உங்களாண்டவர் கொண்டு வந்திருக்கிறாரு. அவைகள் எல்லாம் ஏற்கனவே விடுவிச்சிருக்காரு. உங்களுக்கு ஒரு வழியை சொல்லி தந்திருக்கிறார். நீங்க எங்களுக்கு விடுதலை இல்லை, அதாவது ஓகே, நமக்காக அவர் அடுத்தபடியாக மத்தியஸ்தரானார், அடுக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியானார். நம்ம பார்க்கிறோம், அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியானார், அவர் மத்தியஸ்தரானார். அடுத்தபடியாக பரலோகத்தின் திறவுகோல்களை நமக்கு தந்திருக்கிறார். முதலாவது என்ன பார்த்தோம்? இளைப்பாறுதல் தந்திருக்கிறார். அடுத்தபடியாக பரலோகத்தின் திறவுகோல்களை திறந்திருக்கிறார் நமக்கு. பரலோகத்தின் திறவுகோல் கிடைச்சுன்னா எவ்வளவு பெரிய பொருள் பாருங்க. இட்ஸ் இன் தி ஹேண்ட் ஆஃப் தி சர்ச். பரலோகத்தின் திறவுகோல் வாசிங்க. மத்தேயு 16:19, Matthew 16:19. He has given us the key to the kingdom. Hallelujah. Pat read Matthew 16:19 English. இதுக்கு அநேக விளக்கங்கள் உண்டு. ஆனா நம்ம சில விளக்கங்களை பைபிள்ல இருந்தே பார்க்கலாம். சிலர் சொல்லுவாங்க இங்க பிசாசம் கட்டியாச்சுன்னா பரலோகத்துல அது கட்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பைபிள்ல பிசாச கட்டுகிறது இல்ல. As a believer that there is so many explanations for this. நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 18:18 வாசிங்க. மத்தேயு 18:18. Matthew 18:18. சரி, இப்ப யோவான் 20:23 வாசிங்க. யோவான் 20:23. That's why எல்லா காஸ்பலையும் திரும்ப திரும்ப வாசிக்கணும். எல்லா காஸ்பலையும் வாசிக்கணும் திரும்ப திரும்ப. யோவான் 20:23. எவர்களுடைய பாவங்களை கட்டு என்னது? என்ன கட்டு? பிசாசுக்கு கட்டு இல்ல. என்ன கட்டு? எவர்களுடைய பாவங்களை யார் மன்னிக்கணும்? எவருடைய பாவத்தை நீங்க மன்னிக்கிறீர்களோ அது அவர்களுக்கு மன்னிக்கப்படும். இந்த அதிகாரத்தை சபைக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு மனுஷனை நம்ம பாவங்களை மன்னிக்கிறதுக்கு ஜெபம் பண்ணணும். நீங்க மன்னிக்கணும். பாவத்தை மன்னிச்சுக்கிட்டு திரும்ப அந்த மனுஷன் பாவம் செய்யாதபடி அவனுக்கு சுவிசேஷத்தை சொல்லணும். இதுக்காக வேண்டிதான் சபை அழைக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அந்த பாவம் நமக்கு விரோதமா செய்யப்பட்டிருக்கலாம், அதை மன்னிக்கணும். மன்னிக்கப்படாத பாவத்தை ஆண்டவர் சபையில யாருக்கும் இருக்க விரும்பல. ஆனா மன்னிச்சுக்கிட்டு we have to tell them the gospel. இயேசு கிறிஸ்துவிட்ட பேதுரு கேட்டான், எத்தனை தடவை மன்னிக்கிறது? 7 தடவை மன்னிக்கட்டுமா அப்படின்னு. ஆண்டவர் என்ன சொன்னாரு? 70 தடவை அவன் திரும்ப மன்னிப்பு கேட்டா நீங்க கண்டிப்பா மன்னிக்கணும். அப்போ கட்டுகளை அவளுக்க அதிகாரம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் சொல்லும் பொழுது பாவங்களை மன்னிக்க ஆண்டவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அதனால ஒரு பாவத்தை வச்சுக்கிட்டு அதையே ஹாக் பண்ணிட்டு இருக்க கூடாது. அதையே சொல்லி 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 வசனத்துக்கு கீழ்ப்படுகிற அந்த சேஞ்ச் நம்ம கிட்ட வரணும்.
வசனங்களை கேட்கிறோம் திரும்ப திரும்ப திரும்ப. ஆனா வசனத்தின் படி நடக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. என்ன சொல்லுகிறோம்? ஆனாலும் அது பைபிள்ல சொல்லியிருக்கு, எங்களுடைய வாழ்க்கையில் அது செய்ய முடியாது. எத்தனை பேர் அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? சிச்சுவேஷன் வந்தோட எங்க சிச்சுவேஷன் உங்களுக்கு தெரியாது, பைபிள்ல சொல்லி இருக்கிறது. எங்க சிச்சுவேஷன் அதெல்லாம் ஒத்து வராது. So you will never see the rest. சரி, அதான் இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு போனார். இந்த gift எல்லாம் கொடுத்துட்டு போயிருக்கிறேன், but you are not enjoying it because you are not willing to accept what Jesus has said. ஜீசஸ் உடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாத யாரும் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. சரி, இன்னொரு வசனம் வாசிப்போம். எபிரேயர் 13:17. Hebrews 13:17. This is a very important verse. Listen carefully. 13:17. எபிரேயர் 13:17. உங்களை நடத்துகிறவர்கள் யார்? உங்களை நடத்துகிறவர்கள், உங்களை நடத்துகிறவர்கள் யார்? ஃபர்ஸ்ட் the Holy Spirit. அதுக்கு பிறகு உங்களுடைய பாஸ்டர். பாஸ்டர்னா உங்களை வசனத்துக்குள்ள நடத்துகிறவர்கள். அது யாரா இருந்தாலும் சரிதான், உங்களை வசனத்துக்குள்ள நடத்துகிறவர்கள். யார் உத்தரவாதம் பண்ணுகிறார்கள்? அதனாலதான் உங்களை வசனத்துக்குள்ள நடத்துகிறவர்கள் ஒரு நேரம் உங்களுக்கு கூட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா இருப்பாங்க. வசனத்துக்கு கீழ்படியாத சமயத்துல என்னத்தை கொண்டுருவாங்க? தடி, தடி, கம்பு, ஸ்டிக். So you don't get angry with the person who is bringing the word to you. Who is not bringing the word to you, you can be angry. உங்களுக்கு காதுக்கு சுகமா அதெல்லாம் பரவாயில்ல, அப்படியே இருங்க, உங்க இஷ்டப்படி நீங்க நடந்துகிட்டு இயேசுகிட்ட வந்து அவர் ரொம்ப அன்பானவர், அவர்கிட்ட இருந்து அன்பை பெற்றுக்கிறான்னு சொன்னாங்கன்னா அவங்கள விரட்டுங்க. ஆனா உங்களுடைய ஆத்மாவுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்து இருக்கிறவர்களானபடியால் அவர்கள் வாசிக்க 13:17. அவர்கள் துக்கத்தோட அல்ல, அத வந்து துக்கத்தோட இல்ல, சந்தோஷத்தோட. இப்போ உங்களுக்கு வசனம் கொண்டு வராங்க, அதுக்கு கீழ்ப்படியாதபடி ஒரு நாள் போயிட்டுது, 2 நாள் போயிட்டுது, 1 வாரம் போயிட்டுது, 1 மாசம் போயிட்டுது, 1 வருஷம் போயிட்டுன்னா அவங்களுக்கு சந்தோஷமா இருக்குமா துக்கமா இருக்குமா? So who is bringing the sorrow? கீழ்ப்படிய மனதில்லாதவங்க துக்கத்தை கொண்டு வராங்க. சபையில எதுக்கு சந்தோஷம் குறையுதுன்னா தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாத நிலைமையில இருக்கிறதுனால, தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாததுனால யார் வந்து அங்க கிரியை செய்யறா? பிசாசு வந்து குழப்பங்களை கொண்டு வரோம். இருக்கிற சந்தோஷம் ஒரு நாள் சந்தோஷமா எல்லாரும் சேர்ந்து நல்லா சாப்பிட்டு பாடி ஆடி எல்லாம் முடிச்சு பிறகு 10 நாள் சண்டை. உள்ளக சந்தோஷம் இல்லைன்னா முகத்துல சந்தோஷம் எனக்கு வராது. அதாவது எப்பவுமே எனக்கு ஒய்ஃப் சொல்லுவாங்க, உங்க மூச்ச பார்த்த உடனே தெரியும், அது எப்படிதான் சிரிச்சு பார்த்தாலும் சிரிப்பு வராதுங்க. அதனாலதான் இங்க சொல்லுகிறார், நீங்க அந்த சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்க மாட்டாது. அப்போ வசனத்தை கொண்டு வர்றவங்க உங்களுக்கு நன்மைக்காக வசனத்தை கொண்டு வர்றாங்க. இந்த வசனத்தை கீழ்ப்பட்டு நடக்கும் பொழுது பரலோகத்தின் திறவுகோல்கள். அதனால ஒருவேளை யாராவது இன்னும் மற்றவர்களை மன்னிக்காத சூழ்நிலையில நீங்க இருந்தீங்கன்னா இன்னைக்கு உடனே மன்னிக்கிறதுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. தேவன் இந்த அதிகாரத்தை சபைக்கு கொடுத்திருக்கிறார். சபைக்குள்ள மன்னிக்கப்படாத பாவங்கள் எதுவும் இருக்கக்கூடாது. அடுத்தபடியாக அசுத்த ஆவிகள் மேல் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இது வந்து விசுவாசிகள் தெரிஞ்சிருக்கணும். நீங்க கர்த்தருக்குள்ள உண்மையா நடந்தீங்கன்னா அசுத்த ஆவிகள் உங்களுக்கு விரோதமா வர முடியாது. நீங்க அசுத்த ஆவிகளை குறித்து பயப்பட வேண்டாம். சிலவேளை அதனுடைய கிரியைகளை பார்க்கும் போது பயமா இருந்தாலும் அந்த அசுத்த ஆவிகளுக்கு உங்கள் மேல எந்த அதிகாரம் கிடையாது. லூக்கா 10:19 வாசிங்க. உங்க மேல பில்லு சூனியமும் வராது, ஒரு சூனியமும் வராது. உங்களுக்கு விரோதமான
எந்த பில்லி சூனியமும் கிடையாது என்று வேதம் சொல்லுகிறது. லூக்கா 10:19. Luke 10:19. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அதுக்குன்னு போய் பாம்பை பிடிக்காதுங்க. இங்க அப்படியே சொல்லி இருக்குது. அது ரோட்ல போச்சுன்னா அதை போய் பிடிச்சிக்கிட்டு அப்படி ஒரு பாஸ்டர் செய்து இறந்து போனாரு ஒரு 6 மாசத்துக்கு முன்னால. வேதத்துல இப்படி சொல்லி இருக்குன்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்வாரா, சனிக்கிழமை போய் பாம்பு பிடிக்கிறது. வீட்டுக்கு இங்க இல்ல, வேற ஒரு ஸ்டேட்ல, அங்கெல்லாம் காடுகள் தானே. சனிக்கிழமை போய் பாம்புகளை பிடிச்சுக்கிட்டு சண்டே மார்னிங் சர்ச்சில் இங்க கொண்டு வச்சுக்கிட்டு, அவருக்கு சர்ச்சில் போனீங்கன்னா விசுவாசிகளுக்கு கையில தான் பாம்பு கொடுக்குறாரு. அவருக்கு மைக்கில் பாம்பு நின்றுட்டு இருக்கும். அது என்ன செய்தது, டக்குன்னு கொத்தி செய்யுது. இந்த பாம்பு ஒவ்வொரு பாம்புக்கும் விஷம் வந்து வித்தியாசமானது. அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுல அவர் செத்து போனார். அப்படியே இங்க சொல்லல. அதாவது சந்தர்ப்பங்கள் அப்படி வரும்பொழுது தெரியாதபடி சர்ப்பங்களும் பாம்புகளும் உங்களுடைய வாழ்க்கையில அல்லது பிசாசு கிரியைகள் வந்துன்னா அவைகள் ஒன்றும் செய்யாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இது தேவன் உங்களுக்கு கொடுத்த கிருபை, அதாவது ஒரு வரம். இது வந்து வாக்குத்தத்தம். அதனால நீங்க வந்து பாம்புகளுக்குள்ள போய் படுக்கணும்னு அவசியம் இல்லை. அது ஒரு ஒரு ப்ரோக்ராம் டிவியில காட்டுவாங்க. என்னது அது, என்ன ப்ரோக்ராம் நடந்துட்டு, அதாவது ஒரு கப்பு பூரா புழுக்களை போட்டுட்டு புழுக்களுக்குள்ள போய் படுத்துக்கிறது அப்படியெல்லாம் செய்யறதுக்காக வாழ்க்கையில, உங்களுடைய வாழ்க்கையில பிசாசனுடைய கிரியைகள் வந்துன்னா நீங்க வந்து பயப்பட வேண்டாம். உங்களுக்கு ஒரு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்க போன்னு சொல்லிடுச்சுன்னா இட் ஹேஸ் டு கோ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞாபகம் வச்சுடுங்க. அவர் கிறிஸ்துவானார், அதுக்காகவே ஆனார். சங்கீதம் 44:5 வாசிங்க. Psalm 44:5. சங்கீதம் 44:5. 44:5. கீழே விழ தாக்கி எங்களுக்கு விரோதமா எழுதுகிறவர்களை யாருடைய நாமத்தினால, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. எந்த எதிரிகள் வந்தாலும் நாங்கள் வந்து கீழே விழ தள்ளி அவர்களை உமது நாமத்தினால மிதித்து போடுவோம். இயேசு கிறிஸ்துவார், நீங்கள் உங்களுடைய பாதத்தின் கீழாய் பிசாசை மிதிக்கிறது வரை நான் பிதாவுடைய வலது பார்சத்துல இருந்து உங்களுக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். அதுக்காக காத்து கொண்டிருக்கிறார். விசுவாசிகளுக்கெல்லாம் வல்லமை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நம்ம சாதாரண வல்லமை இல்லை, உலகத்துக்கு காட்டுறதுக்கு வல்லமை இல்லை. ஜீவன்ல நமக்கு விரோதமாக எழுப்புகிற அந்தகார சக்திகளை நிர்மூலமாக்கத்தக்கதாய் தேவன் நமக்கு வல்லமையை கொடுத்திருக்கிறார். இதை மறக்க கூடாது. ரோமர் 8:37 வாசிங்க. ரோமர் 8:37. Romans 8:37. இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய், we are the overcomers. He has made us the overcomers. யாரனால? The one who loves us, that is Jesus Christ. அவர் eternal love நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால நம்ம வெற்றியுள்ள கிறிஸ்தவ ஜீவியம் செய்யணும்னு சொல்லிட்டு அந்தகார சக்திகளுக்கு பயப்பட்டு அல்லது உலகத்துல வர்ற துக்கங்களுக்கு பயப்பட்டு நம்ம அங்க இங்க ஓட தேவையில்லை. ஹalleluya. Jesus has overcome everything. நமக்காக அவர் வெற்றி சிறந்திருக்கிறார். அதனால you are also overcomer. பைபிள் அப்படிதான் சொல்லுது. அதனால நீங்க வந்து என்ன செய்யலாம்? பிசாசுகளுக்கு பயப்பட வேண்டாம். எத்தனை பேர் பிசாசுகளுக்கு பயந்துட்டு இருக்கீங்க? சிலர் எந்த ப்ராப்ளம் வந்தாலும் பிசாசு கொண்டு வந்துட்டான். வாழ்க்கையில எந்த ப்ராப்ளம் வந்தாலும் பிசாசு கொண்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அப்படி இல்லை. நம்ம வந்து தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கும் பொழுது இந்த பிசாசுகளுக்கு பயப்பட வேண்டாம். தேவனுடைய பாதத்துல அமைதலா அமர்ந்து இருக்க பழகணும். தேவன் நமக்கு சகலத்தையும் செய்து முடித்திருக்கிறார்.
எந்த அப்பா விரும்புவார் பிள்ளை டெய்லி அழுதுகிட்டே இருந்தேன்னா? 24 மணிக்கூறும் பிள்ளை அழுதுட்டு இருக்கிறா, அந்த தகப்பனுக்கு பிள்ளைய பிடிக்குமா? ஒரு லிமிட் இருக்குல்ல. அமெரிக்கால வந்து ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஒரு பிள்ளை அழுதுன்னு சொல்லிட்டு அந்த மதர் வந்து அந்த பிள்ளைய கொன்னுட்டா. Year ago it was a news. Because அதுக்கு டாலரேட் பண்றதுக்குள்ள கெப்பாசிட்டி இல்லை. அப்ப தேவன்கிட்ட போய் எப்பவுமே அழுதுட்டு இருக்கிறதுக்கு அவசியம் இல்லை. நம்முடைய உள்ளான கண்ணீர்களை அவர் பார்த்துட்டு இருக்கிறார். வேதம் என்ன சொல்றதுன்னா, நீங்க உங்களுடைய விண்ணப்பங்களை கொண்டு வருவதற்கு முன்னாலே அவர் அவைகளை அறிந்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு கண்ணு இருக்கா? இல்லையா? தேவனுக்கு சிறகுகள் இருக்குது அப்படின்னு அதுக்குன்னு பிசிக்கலா எடுக்க வேண்டாம். தட் மீன்ஸ் ஹிஸ் ப்ரொடெக்ஷன். தேவனுக்கு எல்லா விதமான கெப்பாசிட்டி இருக்குது. அதனால நம்ம தேவனை நினைச்சுக்கிட்டு இருதயத்துல அந்த பாரத்தை வச்சு படுத்துட்டீங்கன்னாலே போதும், தேவன் அந்த பாரங்களை எடுத்து போட்டுருவார். இதான் வந்து நீங்க மெச்சூரிட்டி ஆகிய லெவல்ல வளர்றது. சின்ன பிள்ளைகள் அழுதுட்டு இருக்கோம், 20 வயசுக்கு அப்புறம் அப்படி அழுவீங்களா? So you have to grow. எதுக்காக அழணும்னா, உலகம் அழிஞ்சு போயிட்டு இருக்குது ஆண்டவரே, அதை லட்சியம் அப்படி அழுகலாம். எனக்கு பாலை தரலன்னு பிள்ளை எதுக்கு அழுது? மதர் கொடுக்காம இருப்பாங்களா? எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. எங்க ஆண்ட்ரூவை பற்றி அம்மா எப்பவும் சொல்லுவாங்க. ஆண்ட்ரூக்கு ஒரு ஹேபிட் உண்டா, என்னன்னா, அதாவது பசி வந்துட்டுன்னா பால் வாயில வர்றது வர அழுகை நிறுத்த மாட்டாங்க. சில பிள்ளைகள் பாட்டில பார்த்த உடனே நிறுத்திடும், சில பிள்ளைகள் அது வாயில போடுறது வர அழுன்னு சொல்லிட்டு வசந்தா அடிக்கடி சொல்லுவாங்க. What does it mean? We have to come closer to God. We have to grow closer and closer. நம்முடைய பாரங்களை அவர் அறிந்திருக்கிறார், சுமந்து தீர்த்திருக்கிறார். So we have a very personal God. Our relationship is very personal. அடுத்தபடியாக அவர் ஜீவ தண்ணீரை தருகிறார். ஜீவ தண்ணீரே பாட்டெல்லாம் படிக்கிறோம். அந்த ஜீவ தண்ணீரை அவர் ஊற்றும் போது குடிக்கலன்னா என்ன பிரயோஜனம்? ஜீவ தண்ணீரை அவரு குறைவா ஊற்றல, அபண்டன்ஸ். நம்ம அதுதான் பார்க்க போறோம். வாசிங்க யோவான் 4:14. ஜீவ தண்ணீரை குடிக்கணும்னா இங்க சில கண்டிஷன்ஸ் இருக்குது. அவைகளை நம்ம ஃபாலோ பண்ணாதபடி ஜீவ தண்ணீரே வாரும், ஊற்று தண்ணீரே வாரும் சொல்லியாச்சுன்னா ஒன்றும் நடக்காத வாழ்க்கை. We have to receive it. வாசிங்க 4:14. தாகம் உண்டாகாது. அவர் கொடுக்கிற தண்ணீர் எங்க இருந்து வருது? இப்ப எங்க இருக்குது? நமக்குள்ள அது நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்று. அப்போ இந்த தண்ணீர் முடிஞ்சு போகுமா? போகுது. அதனால பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவங்க திரும்ப மேல மேல பார்க்க கூடாது. இங்க இருக்கிறத என்ன செய்யணும்? இறக்கணும். ஊற்று தண்ணீரை என்ன செய்யணும்? இறைச்சாச்சுன்னா ஃப்ரெஷ் வாட்டர் வந்துகிட்டே இருக்கும். அது இறக்கலன்னா என்ன ஆயிரும்? பழசாயிரும். ஏன்னா ஊரு இடம் இல்லைங்க. இதான் பரிசுத்த ஆவியானவர் வந்து ஊற்றணும். அவர் ஆராதிக்கும் போது ஆவியானவர் நமக்குள்ள இருந்து வருகிற அந்த மகிமை. ஹல்லேலூயா. we have to enjoy. எல்லாரும் எதிர்பார்க்க என்னன்னா, அங்க இருந்து வாரோம் ஆண்டவரே. ஒரு நாள் அங்க இருந்து வந்தாரு. இப்ப எங்க இருக்குது பரிசுத்த ஆவியானவர்? எங்க இருக்கிறாரு? அத வாசிக்க தெரியுமா? நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. எதனால தாகம் உண்டாகாது? 4:14 வாசிங்களா? John 4:14. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும். வாசிங்க. பேட் வாசி 4:14. John. Whoever drinks of the water that I shall give him will never thirst, but the water that I shall give him will become in him a fountain of water springing. He named a fountain of living water. If the fountain is inside, and the water நம்ம வெளியே விடணும். We have to give it to others by our actions. அதை செய்யும் பொழுது இங்க நிறைஞ்சிட்டே இருக்கும். விளைச்சல் இல்ல. அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்துட்டாருன்னா it is a fountain for us. இந்த ஃபவுண்டன்ல இருந்து தண்ணியை குடிக்கிறவங்களுக்கு எல்லாம் நீங்க கொடுத்தீங்கன்னா இங்க ஒரு நாளும் வற்றாது.
It keeps overflowing. அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்றேன்னா, இப்போ நீங்க இந்த மலைகள் எல்லாம் போனீங்கன்னா ஸ்ப்ரிங்ஸ் வந்துட்டு இருக்கும் கரையில, பாத்துருக்கீங்களா? மவுண்டன்ஸ்ல போனீங்கன்னா தண்ணீர் சின்ன ஹோல்ல இருந்து கிரவுண்ட்ல வந்துட்டு இருக்கும். இப்போ ஒரு மரம் அதுக்கு மேல நின்றுன்னா அந்த ஸ்ப்ரிங் வாட்டர் வந்துட்டு இருக்கும் போது இந்த இலை விழுந்து அந்த ஸ்ப்ரிங்கினுடைய மவுத்தை என்ன செய்திடும்? அடைச்சிடும். கொஞ்ச நேரத்துல தண்ணி வராது. காரணம் என்னது? அந்த இலை அதை அடைச்சிட்டு, அந்த இலைய தள்ளி விட்டுட்டோம்னா தன்னால ஸ்ப்ரிங் வரும். அதனால இன்னொரு வசனம் பார்ப்போம், எங்க வசனம் என்ன சொல்லுது? சங்கீதம் 36 வாசிங்க. சங்கீதம் 36:8. 36:8. Psalm 36:8. உனது ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவார்கள். உனது பேரின்ப நதியானால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறேன். ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினால் திருப்தி ஆவார்கள். உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறார். பேரின்ப நதி. பேரின்பம் என்னது? இன்பம் என்னது? சந்தோஷம். பேரின்பம் ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷத்துல ஏதாவது குறை இருக்குமா? பேரின்பத்தினால அவர் திருப்தி ஆக்குகிறார். எங்க? உங்களுடைய ஆலயம். ஆலயம் எங்க இருக்குது? ஆலயம் எங்க இருக்குது? விக்டோரியா சர்ச். இதான் உள்ளத்துல தேவன் வாசிப்பாரா, அந்த ஆலயத்திலிருந்து பேரின்ப நீரோற்று வந்து கொண்டிருக்கும். இதான் அந்த ப்ராப்ளம். கிறிஸ்டியன்ஸ் வந்து இதெல்லாம் செய்யாததுனால அவங்க என்னைக்கும் அழுதுகிட்டு துக்கத்துல இருக்கிறாங்க. என்ன ஒரு வசனம் வாசிங்க. ஏசாயா 55:1. ஐசாயா 55:1. ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். பணமில்லாதவர்களே, anybody has a complaint? என்கிட்ட பணம் இல்ல, அதனால ஆண்டவர்கிட்ட ஒன்றும் கிடைக்காது. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? பணம் இல்லாதவர்களே, there is no need for money to receive all these blessings. கடையில இருந்து என்ன வாட்டர், போலண்ட் ஸ்ப்ரிங் வாங்கணும்னா $1 வேணும். ஆண்டவர்கிட்ட இருந்து வருகிற நீரோட்டுக்கு பணம் அவசியம் இல்லை. எனக்கு பணம் கிடையாது, அதனால ஆண்டவரை ஆராதிக்க போக மாட்டேன். எத்தனை பேர் அப்படி சொல்றீங்க? நம்முடைய ஆண்டவர் பணத்தை கொண்டுட்டே வர சொல்லல, அவரை நேசிக்கிறதுக்கு. பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமின்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். திராட்சரசமும் பாலும் ஜீவ தண்ணீரும் ஹல்லேலூயா ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறார். எவ்வளவு ஆனந்தமான வாழ்க்கை! பரலோகத்துல போனா பாலும் தேனும் ஓடுதுன்னு சொல்றாங்க. அங்க வந்து ஜீவ விருட்சங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கனிகள் நமக்கு கொடுக்கப்படும் சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்துல. So such a plenteous resources our God has. ஆனா இவைகள் எல்லாம் நம்ம எதுக்காக பெற்றுக்கொள்ளாம இருக்கிறோம்னா, நம்ம அவர் சொல்லுகிற வழியில நடக்கிறது இல்லை. வழி மட்டும் நமக்கு நம்ம சொந்த வழி. ஆனா அவருடைய ஆசீர்வாதங்கள் வேணும்னா ஒண்ணும் நடக்காது. இன்னொரு வசனம் வாசிங்க. மத்தேயு 5:6. Matthew 5:6. இங்கதான் கண்டிஷன்ஸ் வருது. இந்த மாதிரி நீரூற்றெல்லாம் ஓடணும்னா இங்க வந்து வசனம் சில கண்டிஷன்ஸ் சொல்லுது. நமக்கு பரோட்டாக மேலதான் பசி, நமக்கு பிரியாணி மேலதான் பசி, மீன் கறி மேலதான் பசி. இங்க வந்து என்ன பசி சொல்லி இருக்குது? எத்தனை பேருக்கு நீதியின் மேல பசி தாகம் வருது? நீதியின் மேல பரிசுத்தாகனா என்னது? நீதியான காரியங்களை செய்யறதுக்கு இருதயத்துல என்ன வரணும்? பசி வரணும், ஆர்வம் வரணும். அதை செய்யறதுக்கு நம்ம ஓடும் பொழுது அவர்கள் திருப்தி அடைவார்கள். வசனம் ஏதாவது ஒரு வசனத்தை பிடிச்சு வச்சுக்கிட்டு இதுதான் வாக்கு தத்துவம்னு சொல்லிட்டு சிலர் தங்களுடைய வாழ்க்கையை கெடுத்துக் கொண்டிருக்கிறாங்க. அந்த வாக்கு தத்துவம் கொடுத்தாருன்னா வாக்கு தத்துவத்தை கூட அதை எப்படி பெற்றுக்கொள்ளலாம் என்று தேவன் வழிகளை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். கிறிஸ்டியன் சொல்லியாச்சுன்னா he has to be righteous. நீதி இல்லாத ஒரு மனுஷன் கிறிஸ்தவன் தானே சொல்ல முடியாது. இயேசு கிறிஸ்து நீதி உள்ளவராய் சொல்லிட்டு இருந்தார். அவர் யாருக்கும் அநியாயம் பண்ணல. அவருடைய வாயிலே களங்கம் இல்லாத இருந்தது, கைல்லஸ்.
இயேசு கிறிஸ்துவிட்ட இருந்து எந்த விதமான ஒரு தப்பை கூட காண முடியாது. அவரை தெய்வமாக கொண்ட நம்ம எப்படி வாழணும்? நீதியின் மேல் பசித்தாக உள்ளவர்கள். அதான் நம்ம பார்த்தோம் பியாட்டிட்யூட்ஸ்ல, மலை பிரசங்கத்துல இயேசு கிறிஸ்து அவருடைய சீஷர்களுக்கு இது ஒரு கட்டளையா சொல்லிட்டு போனார். உங்களுக்கு நீதி மேல பசித்தாக வேணும். நீதியா நான் நடந்தேன்னா ஒரு நஷ்டம் வரலாம் உலகத்துல. அது பிரின்சிபல் பைபிள்ல. தன் ஜீவனை இழக்கிறவன் பெற்றுக்கொள்வான். சரி, சும்மா உலகத்துல உள்ள நீதியை கொண்டு வச்சுக்கிட்டு தேவனுடைய நீதியை கம்பேர் பண்ணீங்கன்னா that cannot stand. அது வந்து அழிவுக்கு போற வழி. தேவனுடைய வழிகள் ஜீவனுக்கு போறது. ஜீவன் உள்ள பிள்ளைகள் இந்த உலகத்துல மட்டும் பிரியாணி சாப்பிடணும், சிக்கனும் லேம்ப் கறியும் கோட் கறியும் சாப்பிடணும்னு திருப்தி ஆகிறதுக்காக அவர் சொல்லுது. நீதியின் மேல் பசிதாக உள்ளவர்களுக்கு அவர் திருப்தியாக்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னொரு வசனம் வாசிங்க. John chapter 7:37. John 7:37. John chapter 7:37. பண்டிகையின் கடைசி நாளிலாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ணி கடவன். அங்க ஒரு கண்டிஷன் போடுகிறார். ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து. இப்போ ப்ராப்ளம் என்னன்னா நீதியின் மேல பசித்தாக கிடையாது. ஆவியானவரே வாரம் சொல்லியாச்சுன்னா அவர் எங்க இருந்து வருவாரு? நம்ம வாயிலிருந்து பாட்டு பிடிச்சா வந்துருவாரா? நம்முடைய வாழ்க்கையை அவரை பெற்றுக் கொள்ளுகிறதுக்கு தகுதி உள்ளவர்களா நம்ம மாறுது. நீங்க ஆட்டோமேட்டிக்கா இயேசுவை முழுமையா பின்பற்ற ஆரம்பிங்க. எல்லாம் உங்களுக்கு பின்னால ஆண்டவர் செய்து கொடுப்பார். உங்களுடைய தேவைகளை அவர் சந்திக்க வல்லவர். நீங்க கேட்கறதெல்லாம் இல்ல, உங்களுடைய தேவைகளை அவர் சந்திக்கவர். அடுத்தது வானத்திலிருந்து ஜீவ அப்பத்தை கொடுத்தார். அதான் இன்னைக்கு நம்ம சாப்பிட போறோம். அதுக்கு ஓமானமாய் இன்னைக்கு அவருடைய பந்தியில போக போறோம். யோவான் 6:51. அந்த ஜீவ அப்பம் எங்க இருந்து வந்தது? we are going to have a communion. இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் தேவனுடைய ஜீவ அப்பம். 6:51. நானே வானத்திலிருந்து இறங்கிய ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றும் பிழைப்பான். தேவனுடைய அப்பத்தை, அவருடைய சரீரமாகிய அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றான். அவர் கொடுக்கிற அப்போ இந்த உலகத்துல உள்ளவங்களுக்கு ஜீவன் கொடுக்கிறது. அதனாலதான் நம்ம ரட்சிக்கப்பட்டு பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிக்கப்படாம இதுல பங்கு பெறுவதிலே பிரயோஜனம் கிடையாது. The main thing is our salvation. அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது இந்த அப்பத்துல பங்கு பெறுகிறது. நான் சொன்னேன் ஏற்கனவே, ஒரு கார் வாங்கணும்னா அந்த காரை சர்வீஸ் இல்லாம ஓட்டிட்டு இருந்தீங்கன்னா எத்தனை நாள் ஓடும்? புது கார் தான் ஓடாது, ஒரு நாள் இதாயிரும். அதே போல அவரை நினைவு கூறுவதற்காக இந்த அப்பத்துல நம்ம பங்கு பெறும் பொழுது we are renewing our relationship with Jesus Christ. சர்வீஸ் பண்றாப்ல இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் திரும்ப வருகிறது வரை நீங்கள் இதை ஞாபகப்படுத்துங்க. என்னது? உங்களுடைய அந்த அப்பத்தை நீங்க சாப்பிடும் பொழுது என்னுடைய சரீரம் உங்களுக்காக பிற்கப்பட்டது என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அப்பம் எதனால வந்தது? மரணத்தின் மூலமாக கொடுக்கப்பட்டது. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். லூக்கா 9:24 வாசிங்க. லூக் சாப்டர் 9:24. Luke chapter 9:24. தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான். அவருடைய நிமித்தமாக இங்கதான் வந்து the great truth is there. கர்த்தருக்காக நீங்க எதையாவது இந்த உலகத்துல இழந்தீங்கன்னா it is a great reward for you. நீங்க இலக்க ஆயத்தமா இருக்கீங்களா இயேசு கிறிஸ்துவுக்காக? And can you read Luke 9:24? For whoever desires to save his life will lose it, but whoever loses his life for my sake will save it.
for my sake, அவருடைய சித்தத்தின் நிமித்தமாக எதையாவது இழந்து போறீங்க. Are you willing to lose anything for the sake of Jesus Christ? கர்த்தருக்காக நீங்க இந்த உலகத்துல எதையாவது இழந்து போறீங்கன்னா அவர் உங்களுக்கு 100 திரும்ப கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறார். That's a promise of God. But with persecution. நம்ம பைபிள் ஸ்டடியில பார்த்தோம். 100 திரும்ப கொடுப்பாரு, பட் with persecution. உலகத்துல உங்களுக்கு என்ன வரும்? உபத்திரவங்கள் வரும். ஆனா தேவனுடைய ஆசீர்வாதம் நிலைத்து இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில. யோவான் 12:24 வாசிங்க. John 12:24. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். ஏற்கனவே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். When you put one seed, that seed dies, but it brings forth many fruit out of that. ஒரு கோதுமை போட்டீங்கன்னா அந்த கோதுமையிலிருந்து வெளியே வரும்பொழுது ஒரு sheaf of wheat comes in. அந்த sheafல more than 1000 கோதுமை மணிகள் இருக்கும். கிறிஸ்தவ வாழ்க்கையும் அப்படிதான். நம்ம தேவனுக்காக இந்த உலகத்துல நம்மை அழிப்பதற்கு, இழந்து போவதற்கு, உலகமும் வேணும், இயேசுவும் வேணும், உலகம் முதல் அப்படிதானே சொல்லிட்டு இருக்கிறோம். நான் ஏற்கனவே எப்பவும் சொல்லுகிற ஒரு ஃபேமஸ் வசனம் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம், ஐ திங்க் 59வது வசனம் வாசிங்க. இது எப்பவும் ஞாபகம் வச்சிருங்க. 39 You have found out. What's வாசிங்க. 19 19. 1 கொரிந்தியர் 15:19. 1 கொரிந்தியர் 15:19. இம்மை என்னது? இப்ப எத்தனை பேர் ஆசீர்வாதம்? எனக்கு இப்ப ஆசீர்வாதம் தந்தா தான் நான் வருவேன். எனக்கு அங்கெல்லாம் கவலை இல்லை. எத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்க கிறிஸ்தவங்க? இன்னைக்கு எனக்கு சாப்பாடு கிடைச்சுன்னா போதும், எனக்கு அங்க போகலாம், மோட்சத்துக்கு எல்லாம் போகலாம். இன்னைக்கு எனக்கு வயல் நிறைஞ்சுன்னா போதும். அதான் இம்மைக்காக மாத்திரம். ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் எல்லா மனிதர்களை பார்க்கலும் வருதலுக்கு. அப்போ எப்படி நம்முடைய விசுவாசம் என்னத்துல இருக்குது? வசனம் சொல்லி இருக்குது கிளியரா. இங்கிலீஷ்ல வாசிங்க. Pitiable, miserable. அப்போ வசனம் சரியா சொல்லுதா தப்பா சொல்லுதா? சரியா சொல்லுது. நம்முடைய விசுவாசம் இயேசு கிறிஸ்துவ மேல எல்லாத்துக்காக வச்சுக்கிட்டு இருக்கிறோம். எனக்கு இது கிடைக்கணும், அது கிடைக்கணும், இது கிடைக்கணும். அவர் சொல்றாரு, இவைகளெல்லாம் உங்களுக்கு தேவைன்னு நான் அறிஞ்சிருக்கேன், உங்களுடைய தேவைகளை நான் தருவேன்னு சொல்லியிருக்காரு, உங்களுடைய ஆசைகளை தருவேன்னு சொல்லுது. ஆனா ஆசைகளை தருவேன்னு ஒரு இடத்துல சொல்லி இருக்கிறார். அவருக்குள்ள வரும்பொழுது ஆசைகளை உருவாக்குகிறவர் அவர். நம்மளால ஆசை இல்லை, மூளையில இருந்து ஆசை இல்லை. நம்ம விசுவாசத்துல அவரோடு சேர்ந்து நடக்கும் போது நமக்குள்ள he creates the desire that is from his desire. அவருடைய சித்தத்தின்படி இருக்கும். விளக்கிச்சது அம்மா வாசித்தீங்களா நீங்க? சரோஜினி சிஸ்டர் என்ன சொல்லி இருக்குது? வாசிங்க, தமிழ் வாசிங்க. தமிழ் இம்மைன்னா தெரியுமா? நிறைய பேருக்கு தமிழ் தெரியாததுனால ப்ராப்ளம். குமார் பிரதருக்கு இம்மைன்னா தெரியுமா? தெரியல. இம்மைன்னா யாருக்கும் தெரியல. இம்மை சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இயேசு கிறிஸ்து வசனத்துல நமக்கு கொடுத்திருக்கிறார். நான் வாசிக்கிறேன். இந்த இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால்
எல்லா மனுஷரை பார்க்கிறோம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்போம். அதனாலதான் பரிதபிக்கப்படுகிற நிலைமையில நம்ம வாழணும். விளங்கிச்சது இல்ல? அப்போ why we are getting into that kind of a situation. Hallelujah. அடுத்தபடியாக வேதம் சொல்லுகிறது நித்திய ஜீவனை கொடுக்க வந்தார். நித்திய ஜீவன், that is the important thing. அந்த நித்திய ஜீவனை பெறாதபடி இந்த ஜீவன்ல என்னத்தை பெற்றுக் கொண்டாரோ உங்களுக்கு அது சாபம் தான், ஒரு ஆசீர்வாதம் கிடையாது. வாசிங்க யோவான் 10:28. John 10:28. நான் அவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கின்றேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவன் அவைகளை என் கையில் இருந்து பறித்துக் கொள்வார். This is a promise. He gives the eternal life, and the eternal life is never spoiled, and nobody will be able to take it. ஆனா அடுத்த 2 வசனங்களை என்ன சொல்லுதுன்னு பாருங்க. 1 நாளாகமம் 29:12. எல்லாம் யார்கிட்ட வருது? தேவனிடமிருந்து வருகிறது. ஆனா தேவனிடத்திலிருந்து வரும் பொழுது அவர் கொடுக்கிற காரியங்களை we have to keep it with an honorable position. நம்ம அவர் கொடுக்கிற காரியங்களை பாதுகாக்க அறிந்திருக்கணும். வாசிங்க 1 நாளாகமம் 29:12. கர்த்தர் உனக்கு ஞானத்தையும் 1 நாளாகமம் 29:12. ஐஸ்வர்யமும் தனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துருவும் வல்லமையும் உண்டு. எவரை மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். This is another promise. He is able to strengthen us. ஆனா அடுத்த வசனம் பாருங்க 2 நாளாகமம் 25:8. அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இல்ல 2 நாளாகமம் 25:8. போக மனதானால் நீர் போ, காரியத்தை நடத்து, யுத்தத்திற்கு திடன் கொண்டு நில்லு. தேவன் உம்மை சத்துருவுக்கு முன்பாக விழ பண்ணுவார். ஒத்தாசை செய்யவும் விழ பண்ணவும் தேவனாலே ரெண்டும் தேவனிடம் தான் இருக்குது. ஒத்தாசை பண்ணவும் எடுத்துட்டீங்களா? 2 நாளாகமம் 25:8. ஒத்தாசை பண்ணவும் உங்களை விழ பண்ணவும் யாருக்கு அதிகாரம் இருக்குது? தேவனிட்ட இருக்குது. இது யாரை குறித்து சொல்லுகிறேன்னா, அமர்சியா என்ற ஒரு ராஜா இருந்தார். இந்த அமர்சியா ராஜா தேவனுக்கு கொஞ்சம் பயப்பட்டு இருந்தார். முழுமையா இல்ல, கொஞ்சம் 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 பயப்படுகிறவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? முழுமையா ஒப்பு கிடக்கிறது கொஞ்சம் கொஞ்சம். இந்த அமர்சியா ராஜாவும் அப்படி இருந்தார். அப்போ ஆண்டவர் கட்டளையிட்டாரு, எனக்கு கீழ்ப்படியாத இஸ்ரவேல் ஜனங்களோடு நீ ஒப்பந்தம் பண்ணாத அப்படின்னு சொன்னார். தேவனுக்கு கீழ்ப்படியாத இஸ்ரவேல் ஜனங்களோடு ஒப்பந்தம் பண்ணாதன்னு சொல்லிட்டு. ஏன்னா எப்ராயிம் கோத்திரத்தார் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்து கொண்டிருந்தாங்க. தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து கொண்டிருக்கிற ஜனங்களோடு உங்களுடைய ஃபெல்லோஷிப் இருக்கும்னா தேவனோட நீங்க நடக்க முடியாது. Where is your fellowship when you go out from the church? உங்களுடைய ஒவ்வொருடைய ஃபெல்லோஷிப்னா என்னது? உங்களுடைய ஈடுபாடுகள். வேலை செய்யற சொல்லல, வேலைக்கு போனீங்கன்னா பல தரமாட்டு இருப்பாங்க. உங்களுடைய ஃபெல்லோஷிப், பர்சனல் ஃபெல்லோஷிப், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் யாரு கூட இருக்குது? If you have a strong fellowship, you can have non-believers as friendship. But when you go to the non-believer, you don't become a non-believer. You will change the non-believer to a believer. அப்போ போங்க நீங்க, உங்களால முடிஞ்சுனா. நீங்க போய் non-believer போல மாறீங்கன்னா you are not the child of God. இங்க அவசியம் அதெல்லாம் பண்றோம். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு கையில பலப்படுத்தவும் மேன்மைப்படுத்தவும் அதிகாரம் இருக்குது. ஒத்தாசை செய்யவும் விழப்பண்ணவும் அவராலே கூடும். எப்ராயிம் கூட ரிலேஷன்ஷிப் பண்ணும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போ. என்ன சொல்லுகிறார்? போக மனதானால் நீ போ. உனக்கு போடுமா? டோன்ட் ஹேவ் ஃபெல்லோஷிப். என்ன சொல்லி இருக்குது? காரியத்தை நடக்கும். யூ டு எவரிதிங் யூ லைக், பட் உன்னை நான் விழ பண்ணுவேன்னு சொல்றார் ஆண்டவர். அப்ப இது யார் காரணம்?
முதலாவது நித்திய ஜீவனை கொடுத்து உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார், யாரும் அதை எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. ஆனா நீங்க துணிகரமா தேவனை நிராகரித்துட்டு போனீங்கன்னா நீங்க என்ன செய்யறீங்க? தேவனை நிராகரித்துக்கிட்டு உங்க இஷ்டப்படி போறீங்க, உங்களுடைய சின்னம் போல உபயோகித்து. உங்களுக்கு தெரியுமா நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு? வெள்ளாடுகள் மத்தியில ஓநாய்களை அனுப்புவேன்னு சொல்லி இருக்கிறாராம். ஓநாய் வந்துன்னா ஓநாய் நல்லா சிரிக்குது என்ன பார்த்து, ஓநாய்க்கு ஒரு முத்தம் கொடுப்போன்னு போனீங்கன்னா என்ன ஆகும்? ஆண்டவர் சொல்லியாச்சுன்னா அதுல காரியம் உண்டு என்று தெரிஞ்சிருக்கணும். சரி, ரோமர் 2:7 வாசிங்க. Romans chapter 2 verse 11. சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். யாருக்கு நித்திய ஜீவனை அளிப்பார்? சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை. நான் ஒரு நல்ல கிரியை செய்தேன், அவங்கள எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கல, என்ன நான் செய்ய மாட்டேன். நான் ஒரு தடவை உதவி செய்து பார்த்தேன், அவங்க நன்றி இல்லாத ஜனங்கள், அதனால என்ன செய்ய மாட்டேன். அப்படி சோர்ந்து போயிருக்கீங்களா? நீங்க நல்ல மரமானால் கெட்டவங்க வந்தோட உங்க கனி கெட்டதா இருப்பான். நான் சொல்ற ஓமானதான். ஆப்பிள் ட்ரீ இருக்கு, ஓனருக்கும் அது ஆப்பிள் பழம் தான் கொடுக்குது, கல்லெறியவனுக்கு அது என்ன பாவக்காவை கொடுக்கும். இவன் கல்லெறிஞ்சாதனால நான் ஆப்பிள் கொடுக்க மாட்டேன், பாவக்காவை அப்படியா இருக்குது. ஸோ அவன் எப்படி இருக்கிறான்னு உங்களுக்கு கவலை இல்லை. யூ ஹேவ் டு கிவ். இதான் சொல்கிறார், சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமை கனத்தை அழியாமை தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அப்ப நித்திய ஜீவனை சும்மா நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு சும்மா எல்லாரும் சொல்றாங்க கூட்டத்தோடு என்ன சொல்லுவாங்க, ஒரு பிரைஸ் கூட்டத்தோடு கோவிந்தா, அப்படிதான் வர்ஷிப் கூட்டத்தோடு கோவிந்தா, இருதயத்திலிருந்து வர்றதில்லை. அப்படி போட்டீங்கன்னா ஒரு மகிமையும் காண முடியாது. அது எங்க இருந்து வரணும்? இட் ஹஸ் டு ஃப்ளோ as a spring from your heart. அது உள்ளத்திலிருந்து உருவாகுகிற ஸ்பிரிங். ஆராதனை எங்க இருந்து உருவாகணும்? உள்ளத்திலிருந்து. அது பொங்கி பொங்கி பொங்கி, அது படிப்புமே, பொங்கி 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 சந்தோஷம் பொங்குது. ஒரு வாங்க, நம்ம ஒரு பாயிண்ட விட்டுறேன், கடைசியில் சமாதானத்தை தருகிறார். டைம் ஆயிடுச்சு. பொங்கி பொங்கி பொங்குது, சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் என்று பொங்குது. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்று பொங்குது. நான் தெரிந்தேன், அறியாத சுமந்தலைந்தேன், கனி தப்பி நான் தெரிந்தேன், அறியாத சுமந்தலைந்தேன். Oh